வந்தது இறைவனை நினைத்து அந்த இடத்துக்கு வேடத்தந்து பட்டியல பேரிட்டு வந்து வெளிமொழியில் முதல் படி ஏற தாங்கள் மேலில் ஒரு படி கீழ் இறங்க அந்நிய முயல் எங்கு செல்கிறான் கேட்க அதற்கு தாங்கள் தமிழுக்கு முதல்வனாக இருந்தாலும் தமிழுக்கு அரசன் தமிழரசன் அருணகிரி வருகிறார் நான் அவரை வழிகொண்டு அழைத்து என்று கூறி கோபங்களே குலமகளே கொந்துமொழி பேசும் தமிழ் மகளே திருப்புகளுக்கு எதிர்ப்புகள் இல்லை என்று நிலைநாட்டிய தலைமகனே முத்தை தரு பத்தை திருநகை எத்தைக்கரை சத்தீசரவன முத்துக்கொரு வித்துக்குருமன புகழே முருகா முத்தமிழ் சங்கத்தின் முதல்வா தத்துவ பொருட்சன தலைவா குறிந்து வளநாட்டை காக்கும் குமாரா புறவர் குல நலங்காக்கும் புகா இதயத்தில் குடிகொண்ட இறைவா எங்கள் மூதாதையர் காலம் முதல் முருகா முருகா என்று வணங்கி வாழையடி வாழையாக எங்கள் வாழ்க்கையை நலங்காக்கும் வடிவேலவா உனக்காகவே பிறந்தேன் உனக்காகவே வளர்ந்தேன் உன்னையே நம்பி வாழ்கிறேன் உன தமிழை பயின்றேன் உன நாமத்தை சொல்லி சொல்லி உள்ள மகிழ்ந்தேன் உலகம் உள்ளவரை இந்த உடம்பில் ஈரோட்டம் உள்ளவரை ஓ முருகா என்று உனது நாமத்தை ஓதி ஓதி உத்தரித்துக் கொண்டே வாழ்வேன் வர வேண்டும் வந்தருள் தர வேண்டும் பன்சியால் வடிக்கு வாழ்க்கை தர வேண்டும். பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி மழை
வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி நீதான் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் தாயே. அந்த ஆதியில் தோன்றிய ஆதிபரா சக்தி, அந்த ஆதிபரா சக்தியை எப்படி வணங்க வேண்டும்? அதே நேரத்துல ஆதியில் தோன்றிய ஆதிபரா சக்தி அப்படின்னு சொன்னேன். இந்த ஆதிபரா சக்தி பிறக்கையில எப்படி பிறந்தால் தெரியுமா? 3 கண்களோடு பிறந்தார். சிவபெருமா பார்த்தாரு, உனக்கு 3 கண் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை பறிச்சு நெத்தியில வச்சாரு. வச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா குருதியாப்பட்டது வலிஞ்சு. அப்ப சிவபெருமா என்ன பண்றாரு? திருநீரை எடுத்து நெத்தியில வச்சாரு. வச்ச உடனே குங்குமம் அடிச்சாலும் பெண்கள் வந்து அன்றையிலிருந்து குங்குமம் வைக்கணும் அப்படி நியமிக்கப்பட்டது. அதே நேரத்துல அந்த மாரியம்மனை எப்படி வணங்க வேண்டும்? கருணை உள்ளம் கொண்டவனே கருமாரியம்மா, கருணை உள்ளம் கொண்டவனே கருமாரியம்மா, ஒரு கடைக்கலனால் அருள்பாய் கருமாரியம்மா, கருமாரியம்மா அம்மா, கருணை உள்ளம் கொண்டவனே கருமாரியம்மா.
அந்த முருகப்பெருமானை என் மனசுல நான் எப்படி தெரியுமா நினைச்சு வச்சிருக்கேன்? அந்த கந்தபெருமானை என் சொந்த பெருமான கடைய நான் என்ன தவம் செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அந்த குமரன் எப்போது வருவார் என்று வடிவேதி வடிவைத்து நான் எப்படி தெரியுமா காத்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த முருகப்பெருமான என் மனசுல அப்படியே தெய்வமான நினைச்சிருக்கேன். அந்த முருகன் எப்போது வருவார், எனக்கு மாலையிடுவார் அப்படின்னு எப்படி தெரியுமா நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவர் மீது கொண்டுள்ள காதல் சாதாரணப்பட்ட காதலா, தெய்வீகமான ஒரு காதல்.